ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பருவாடி என்ன விஷயம்னா சமையல். நான் ரோஹி அண்ணன் சதீஷ் அண்ணன், அதாவது பெங்காலி நம்ம இது கட்டினார்ல, இது நம்ம டார்பால்லாம் அவரு, நம்ம ஜோபி தம்பி பார்த்தா இந்த இடம் தான் ஸ்பாட்டு. ஜென்டில்மேன் ஜோபி தண்ணியில இருக்கு. அண்ணன் கப்பை அடிச்சு தகர்த்துட்டு இருக்காவ. இன்னொரு பாத்திரத்துல உள்ளி சவாலெல்லாம் பொரிச்சு வச்சிருக்கு, இஞ்சி எல்லாம் இருக்கு. சாக்கா என்னன்னா நாடன் கோழி இன்னைக்கு ஒரு பிடி மக்கா. பாத்தீங்கன்னா சர்ச்சில் இந்த அண்ணன் வாங்கிட்டு வந்தாரு, லேலத்துல பிடிச்சது. நல்ல நாடன் கோழியாகும், சுடுதண்ணி அனத்தி. அப்ப சுடுதண்ணியில ஜோபி. இது என்ன மக்காச்சியா? ചൂടുവെള്ളത്തിലെ മുക്കിയതാ മറ്റത് എടുപ്പാനാ പാപ്പാ. അപ്പൊ സതീശണ്ണ ചാക്ക കൊണ്ട് ആരാ പോയി വാടി. அப்ப மக்கா அண்ணன் தண்ணி குடிக்க ரொம்ப டயர்டாயாச்சு. என்ன விஷயம் பார்த்தா கப்பை அவ்வளோத்தையும் அடிச்சு வெட்டி தகர்த்து வச்சிருக்காரு. இவன் கப்பையும் முளவும் பாத்துருங்க. பச்சை எடுத்து சப்பி தெரியல நம்ம சதீஷண்ணை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். யூபிக்காரரு, இங்க வந்து மேரேஜ் ஆகி வெயிட்டா இருக்காரு. கோழியை விட்டுட்டு போயிட்டேன்னா பச்சைக்கு எடுத்து தின்னு போடுவாருங்க. நடாண்ணா கொள்ளாமண்ணா இது சாதனம் இது கிஸ் அடிக்கிறது இது. அண்ணன் கோழி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காரு சதீஷ் அண்ணன். அது இங்கதான் இருங்க, பாகிஸ்தான் பெங்காலிக்காரர் பாவம். அரே பாய் ஹுசா சாப்பா சாய் வா பாய், சீக்கிரம் கப்பையை கொண்டு வா பாய். தம்பி இஞ்சி ரெடி பண்ணியா? இஞ்சி நம்ம காந்தாரி மிளகெல்லாம் பறிச்சு வச்சிருக்கு. பாத்தீங்கன்னா அப்படியே தலையும் விட்டுறது. தம்பிയുടെ കണ്ണും മൂടി ഒരു കുഴപ്പമില്ല. കണ്ണൊക്കെ ഒരു അര ഉപ്പും കൂടെ ഇട്ട് കൊടുക്കണേ, അതേ പിന്നെ ഇട്ടാ മതി. ബംഗാളി ഭാഷയിൽ ഇതെല്ലാം ശരിയാണ്. അതിനാണെങ്കിൽ ഒരു കഴി കഴിക്കോളിയെ. ഇല്ല അല്ല ചെറുതായിട്ട് അല്ല അങ്ങനല്ല, ചുമ്മാ കൈ കണ്ടില്ല കഴിയിട്ട് വെട്ടിപ്പറക്കി. അണ്ണൻ തന്നെ മാസ്റ്റർ വെലസ് പതില നമ്മളെ. ഇനി നമുക്ക് ഒരു 1000 രൂപയ്ക്ക് ഇതിൽ വെയിറ്റ് ഉള്ള സാധനം ഉണ്ട്, കനം കൂടിയത്. അത് എന്തായാലും മാറ്റി വെക്കണം. എങ്ങനെ പിന്നെ ഒരു കാര്യം വാങ്ങിച്ചോ. ചീത്ത വിളിച്ചോണ്ട് എന്റെ വീഡിയോയിൽ ശരിയാവും. അത്ര ഉപ്പ് വേണോ? ഉപ്പ് കൂടുന്നുണ്ടായില്ല. ഉപ്പ് കൂടുവെങ്കിൽ എന്താ പറ പോകും പിള്ള. കൂടിപ്പോയാ இந்த ஏரியா பக்கம் ஒண்ணு காணப்படாது. അങ്ങോട്ട് അടച്ചു വെച്ചാൽ പിന്നെ അതിൽ വേക്കുന്ന പോണ്ടല്ലേ. സാധനം എവിടെ കൊള്ളാമല്ല. പിന്നെ அண்ணன் சர்ச்சில் இருந்து லேலத்துல பிடிச்சிட்டு இருந்தாரு ரோஹி அண்ணன் விலசதுக்கு. இங்க பாருங்க நாடன் கோழியாகும், சும்மா பெடக்கோழி, சும்மா ஜம்முன்னு இருக்கு. கன்னியான கன்னினா ஃபர்ஸ்ட் நைட் முடியாததா? அடுக்களை ஒரு சைடு தான் தீ போட்டுருக்கு. அம்மா கொண்டு வாடா யூடியூப். என்ன வச்சு ஏரியாதா நெய்யா இருக்கு. അങ്ങനെ പിടിച്ചോ, പൊസിഷൻ കാണിച്ചു കൊടുക്കട്ടെ. என்ன வச்சிருந்திய? നമുക്ക് அப்படியே கிழிச்செடுத்துட்டாரு ஜம்முன்னு தொடையெல்லாம். மாஸ்டர் வெட்டக்கூடியது புலி. നെയ്യാണ ഭയങ്കര ടേസ്റ്റ് ആയിരിക്കും. യോബിയേ ഇന്നും എന്റെ വൈഫ് അടിപൊളി സാധനോടാ. ഞാൻ പിടിച്ചെടുത്തീങ്ക സാധനം നെയ്യ്
நெய்யா இதுல வெள்ளை கலர்ல இருக்குல்ல நெய் எப்படின்னா ஆட்டிறச்சி மாதிரி இருக்கு அண்ணா பார்க்கும்போது வெட்டி கிழிச்சாலும் இது வரை ஜோபி அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான், அண்ணன் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. ഇത്ര വേണോ ഇതെല്ലാം? എല്ലാം നമ്മള് കഴിക്കേണ്ടതല്ലേ. നെയ്യോടെ തട്ടാ பாருங்க நெய்ய பாருங்க மக்கா, நாட்டம் கொழிந்துட்டு கொழுப்பு விடுதுன்னா ஸ்வீட்டா இருக்கு. വിളിക്ക ആളുണ്ടായിരുന്നു ഇത് ഈ കോഴി 1000 രൂപ വില പോയി. அப்படி പോയാലും ഞാൻ വിടില്ലായിരുന്നു. ഞാൻ ഞാൻ ലക്ഷ്യം ഇട്ട സാധനം കൊണ്ടേ ഒരു பக்கா தானே போய் வெட்டம்போது நாக்கில் தண்ணி ஊறுது. பெங்காலி பச்சையாக கடிச்சு தின்னுவான், விட்டுட்டு போயிடுறாங்க தனியா. ஆனால் தனியாக வச்சுட்டு போயிடுறாங்க, தீத்துருவாரு பிறகு. அதான் வெள்ளை கலர் இருந்தது அப்படிதானா? மஞ்சள் கலர். சவுண்டை பத்தி எல்லாம் கிழிஞ்சு வர சும்மா ஜம்முன்னு. பேக்ல இது என்ன இது எல்லோ கலர்ல இருக்கு? இதுதான் மக்கா சாணம். மலை ஏரியால வளர்ந்த நாடங்கோழி. சும்மா கிணு கிணுன்னு இருக்கு பாருங்க, நெய்ய பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க காலு கை எல்லாம் நெய் தான் மக்கா. മുട്ടയുടെ നീ പോണം മക്കാ, നീ പോണം മുട്ടയുടെ. ഏകദേശമായി പരിവായി. നീ വലിക്കാതെ മൈജ് നീ നമുക്കാ ചെയ്യാ. ഞാൻ ബംഗാളി അണ്ണൻ സൂപ്പ് അടിച്ചു കൊടുക്കുന്നു. ബംഗാളി അണ്ണന് സൂപ്പ് എന്നാ കൊടുക്ക പോറാണ്. കയ്പ് പൊട്ടി അതെവിടെ? കുഴപ്പമില്ല കഴിവ് അങ്ങനെ പിടിച്ചോ. அப்படியே கழுவி விட்டுருவோம். கோ 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 கைஸ், ஸ்பீடா போங்க. கைப்பு உள்ள சதையில இறங்க, அப்படியே ஒரு முக்கு முக்கிடு. சதையில இறங்கிட கூடாது டைப். അതേ ഒരു ഇത് ആൾക്കാർ ചുമ്മാ പറഞ്ഞു. നല്ല കളവാണ്, മുക്കി കളന്ന് തണ്ണി വേണം അടിച്ചിട്ട് നമുക്ക്. ഇനിയൊന്നും ചെയ്യില്ല, അതിനകത്തേ പോയില്ലല്ലോ. ശരി ഓക്കെ വാ. சரி ஓகே ஃபர்ஸ்ட் வாங்க. அரே பெங்காலி குலுக்காத, நெய் எல்லாம் உருகி போகுது இல்லையா? മുട്ട കൂടെ എടുക്കണേ. മുട്ട കിടക്കില്ല, മുട്ട താര എല്ലാം കൂടെ എടുക്കാം. പക്ക പൊക്കി പിടി. என்னன்னா குடல் எடுக்கல, எல்லாம் இணிஞ்சு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்துட்டாரு சிங்கப்புலி. இங்க பாத்துருப்பிய வீடியோல இதே மாதிரி கோழிய உரிச்சா உரிங்க. குடல் என்ன உள்ளதான் இருக்கு, லாஸ்ட் தான் குடல். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். குடலையா ഇതിന്റെ കുടൽ എടുക്കുന്ന ഇപ്പൊ ഞാൻ കാണിച്ചു തരാം. കുടൽ എങ്ങനെ ഇരിക്കുന്നു. இங்க பாருங்க நெய் ஆட்டுக்கு இருக்கிற மாதிரி நெய். മരുന്ന് അടിക്കാൻ மருந்து இடிச்சு குடிக்கிறது கெடுதுன்னா. அது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நெய் கொழுப்பு முத்துனது ஜம்முன்னு இருக்கு சாணம். இங்க பாருங்க ஆட்டிறச்சி மாரி பிஸ்கட் அல்வா துண்டு மாரி இருக்கு மக்கா. சல்லத்தனம் இல்லையா? കൊതം അങ്ങല്ലേ കിടക്കണം. ഇതിന് എവിടെ മുട്ടത്താര് என்ன இவ்வளோ இருக்கு கொழுப்பு. കൊഴുപ്പ് മൈദാക്കി എവിടെ കിട്ടൂടാ ഇത്. அதுதான் ടിക്കറ്റ് സാധനമായിരിക്കും. എടാ ജോലി முட்டை எங்கெல்லாம் தனியா இருக்கு. நீ என்ன மற்றது வெட்டியா? அது தனியாயா? അതാവൻ കുറച്ചെടുത്തോ. നെയ്യ് ഒരുപാട് എടുക്കണ്ട. ഇല്ല കാണുന്നുണ്ട്. ഇതെവിടെ കുടൽ ഇത് ചങ്കന്നെ சங்க பொங்க ஒன்னே விடாத மக்கா, எல்லாம் ஜாமுனு. தனியா கொஞ்சம் ட்ரை பண்ண போறோம் முதல்ல.
ബാക്കി ഇങ്ങ് അടിക്കും അത്രയും കാര്യം അത് അങ്ങോട്ട് വന്നിട്ട് അല്ല അതുകൊണ്ട് അതന്നെ വിവരങ്ങളെ കുടൽ എന്നെ നമുക്ക് ജീവാ മുട്ട തരല്ലേ കുടൽ എന്നെ ജീവാ നോക്കിയാ എന്ത് சூப்பரா இருக்குமா முட்டையா எங்க கிடக்கு ரெண்டு രണ്ട് പേർ അവിടെ വേണം പിന്നെ எங்க முட்டைய பாப்போம் ஆமா முட்டை பொடிய கோழி எப்படிதானா അതല്ലേ അവര് கட் பண்ணி எடுங்க பாப்போம் இதுவோ தொலிய மட்டும் വെപ്പാലം കാണിക്കാതെ വെപ്പാലം കാണിച്ചാൽ മുട്ട പൊട്ടു அப்படியா ஸ்ட்ரென்த் இருக்கு அது കാണിച്ചേ ஓ மை காட் மக்கா இங்க பாருங்க முட்டை எடுக்காரு கோழிக்குள்ள பக்கா 2 முட்டை அப்படிதானா பக்கா மக்க இங்க பாருங்க கோழி வாங்கினா முட்டை ஃப்ரீயா இங்க பாருங்க உள்ள கருவிலேயே இருக்கு 2-3 முட்டை கரு முட்டை சும்மா நச்சுன்னு அடிக்க பக்காவா இருக்கு மக்கா டாக்ஸ் சர்ச்சில் நல்ல முட்டை போடக்கூடிய கோழி എന്നാര് മുട്ടയിടുന്ന കോഴി ഒരു ചാവലും കൂടെ ഒപ്പിക്കട്ടെന്ന് அப்படி சொன்னாரு വൈകിട്ട് മുട്ട ഇടുമെന്ന് പറഞ്ഞു அப்படியா அதுக்குன்னா முட்டை எங்க எடுத்தாச்சு நைட்டு முட்டை இடதுக்கு முன்ன தலையில வெட்டிங்க முட்டை எடுத்தாச்சு എണ്ണ ആവശ്യത്തിനൊക്കെ ഉള്ളി വശമൊക്കെ എണ്ണ ഒഴിച്ചു തന്നെയല്ലോ ഇറച്ചിട്ട് ഇവിടെ ഇടാ குஞ்சு குஞ்சா நிறைய முட்டை இருக்கு லாலா லாலா കൊണ്ടുവെക്ക് வா 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 பாவம் அண்ணனுக்கு இப்போதான் மொழி படிச்சு வராரு மலையாளம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அண்ணனுக்கு பேரெந்தா சேட்டா சேட்டன்ட பேரெந்தா அப்போ மாஸ்டர் ரெடி பண்ணியாச்சு மாஸ்டர் சேர் போட்டு கொடுத்துருக்கு உருண்டை உருண்டை கிடக்கு என்ன இது நெய் எண்ணெய் ஊத்தலையா ചെറുതായിട്ട് കടുക് കളിക്കാൻ ஃபுல்லாக நெய் போட்டு வசக்கி இருக்காது எண்ணெய் அவ்வளோ நெய் ஆகும் അടപ്പ് ചേർന്നേ தம்பின்னு அது செய்யாம போட்டு குத்திட்டு கிடைக்கும் ஏய் என்ன குத்தியா என்னங்கண்ணா என்னடா குத்தியா குனிஞ்சு நின்று குத்தியா இங்க பாருங்க 6 பேக் എന്നൊക്കെയാ എന്താ 6 പാക്കിന് தம்பி இந்த கம்ப போட்டான் குத்து நான் அந்த குத்தது ശാന്തം அடி பிடிக்கும் അത് വേറെ മെത്തേഡ് ഇത് വേറെ ഇത് ഇതിൽ അങ്ങനെയല്ല ശകലം മൂപ്പിച്ചെടുത്താലേ ആ ഒരു ഇത് മാറും ഇറച്ചി ഒരു നല്ല സെറ്റപ്പ് മണമായിരിക്കും പിന്നെ നിങ്ങൾ പറഞ്ഞാൽ கப்ப எல்லாமே ஒரிஜினல் சாணமா போட்டுங்க பாருங்க நம்ம வலையில இருந்து ഇല്ല നല്ല വശം നല്ല വശം சிறு അടിപൊളിയായിട്ട് വശക്കി ഒരു സൈഡ് ഒതുക്കാണ് ഉള്ളി അത്ര സെൻട്രൽ ശർക്കര ഒന്ന് മൂപ്പിച്ച് അങ്ങനെ വെച്ച് മൂപ്പിച്ചടിക്കുക தலைவா எங்க தலைவா வெலசு அண்ணா குனிஞ்சு கிடந்து என்ன செய்யாரு என்ன தலை വെക്കണേന്ന് പറഞ്ഞാൽ പഴയ മെത്തേഡ് മൊത്തം മതി അങ്ങോട്ട് കൊണ്ടുപോയി பேனாகாரன் பக்கத்து காட்டுல போய் என்ன பறிச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க என்னண்ணா இது வா ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்துருங்க பாரு எங்க மரத்துல ஏறி பறிச்சியா மக மரத்துல ஏறியும் பறிச்ச என்ன மேட்டர்னா ஹைட்டான இடம் எந்த ஸ்பூனோடா
பார்த்தீங்களா அவர் அந்த அவங்க ஏரியாவில் பெங்காலி சைடெல்லாம் பாவப்பட்ட ஏரியா ஆகும். அப்போ சேர் எல்லாம் வசதி இருக்காது. அதனால ஃபுல்லாக இந்த மாதிரி அண்ணன் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதனால தான் பெங்காலிக்காரங்க மேக்ஸ் இதே மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. പരിപാടി പുള്ളി വശങ്ങിയല്ല നല്ല നല്ല ചുമത്തല്ലേ அது என்னடா சுத்தி போடியா? ஜோபி ஒரு இறச்சிய துண்டு வேஸ்ட் ஆகிட்டான். சாத்தானு கொடுத்தது. അപ്പൊ അല്ലെങ്കിൽ ടേസ്റ്റ് കാണുമില്ല. മലയില വിൽക്കുന്നതിനാല ടേസ്റ്റ് കാണാതെന്ന് சொல்றாங்க. ഇല്ല എവിടെ വെച്ചാലും ഒരു തൊണ്ട് പണ്ട് നമ്മള് അമ്മച്ചിയാരുണ്ട് മതിയാടാ മഞ്ഞപ്പൊടി മഞ്ഞപ്പൊടി നല്ല മഞ്ഞ കളർ കിടക്കില്ല നല്ല മഞ്ഞ ഇറക്കി அப்படியா? മല്ലിപ്പൊടി എല്ലാം തട്ടി മിക്സ് ഇറച്ചി പിടിക്കും பிச்சாத்தி கிச்சாத்தி எல்லாத்தையும் உள்ள ஆத்திருங்க. நம்ம காந்தாரி மதியல்ல காந்தாரி அங்க இருக்குடா. അപ്പൊ നല്ല എണ്ണ കിടന്നു നല്ല രസം. ഇത് ഗരം മസാല മണം പോവും അടിപൊളി അടിച്ചു വിടും. ശകലം മറ്റേതിട്ട് കൊടുക്കാം എന്നാലേ നല്ല സെറ്റ് കളർ കിട്ടും നല്ല അടിപൊളി. அப்படியா? ചുമ്മാ പേരിനിടാണ്. ஓ அப்படியா? இங்க பாருங்க இதுதான் வெயிட் சாதனம். மிளகு எல்லாம் கம்மியா தான் போட்டிருக்காத. அண்ணன் ஐடியால போயிட்டு இருக்கு. அப்ப ஜோபி அண்ணன் 2 பேரும் குக்கிங் இந்த சேர்ந்து பண்ண வேற லெவல்ல இருக்கு. பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருக்கீங்க. டீ போடுமா? ഉപ്പ് കൂടെ ഇട്ട് കൊടുക്കട്ടാ. ഉപ്പ് നോക്കിട്ടേ ഇടാണ്ട്. அப்போ நம்ம இங்க வேலை நடக்கும் போது நம்ம சதீஷ் அண்ணன் இங்க வேலையை முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண சாதனங்கள் எல்லாமே கழுவி வைக்கணும். ஏன்னா மழைனால மலை பகுதினால நம்ம ஓந்தான கீந்தானதை நக்கிறோம். நம்ம இதுல நம்ம இறைச்சி எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம்ல. அதனால அண்ணன் டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டா அடுத்தது நேராக சாப்பாட்டுக்கு போண்டிதான். கப்பை அவிச்சு உள்ள வச்சிருக்கு. அப்புறம் மக்கா கப்பை இது என்ன கப்பை? உரம் போட்டு வளர்க்கக்கூடிய கப்பையா? ഇത് നല്ല കപ്പ. ഇത് மலையில உள்ள മലകപ്പ. அது എന്നാ அந்த സൈഡിൽ നിന്ന് കൊണ്ടുവരുங்க. எந்த சைடா? நமக்கு அந்த மலையில இருந்து മക്കള് எப்படி காணிஸ்னா யாரு? மலைவாழும் மலைவாழும் மக்கள் கொண்டு മക്കൾ ആമാ அவங்க கொண்டு வர கப்பக்கிழங்கு தான். മലപ്പുറത്തെ എന്നെ ചൊല്ലുന്ന കപ്പയ്ക്ക് വേടാണ് ഒരു വാക്കാക്കും. சரி நம்ம திருவனந்தபுரத்துல மட்டும்தான் மரிச்சினி கப்பா அதெல்லாம் சொல்லுவாங்க. மலப்புறத்து போனா பேடு வார்த்தை. அப்படியா? ஆமா அப்படியா? ஆமா. என்ன என்ன சொல்லுவாங்க கப்பைக்கு? உண்மையாட்டா? கலையில அதாவது விளையாட்டு இல்ல அப்படின்னு. இல்ல இல்ல இவரு ஏன்னா மலப்புறத்துல எல்லாம் வந்திருக்காரு. சைனால நேரம் இம்போர்ட் பண்ணதை வேற. சத்தியமா அங்க அதான் சொல்லு. இங்க வந்து திருவனந்தபுரத்துல வந்து அதை கேட்டா இங்க கொடுத்து அடி கொடுத்து விடுவாங்க. சண்டை போட்டு. ஆமா ஏன்னா ரொம்ப பேடு வார்த்தை. പക്ഷെ ആ ബൈൻഡ് എടുത്ത് അവിടെ വെക്കോ. പുക എത്താൻ ചുറ്റൂല ഒന്ന്. ഓ ശരിയെന്നാ നേരത്തെ ചെയ്ത ബൈൻഡ് എല്ലാം കറക്റ്റാ. തീ കറക്റ്റാ നിൽക്കും. അത് അവിടെ ഇങ്ങോട്ടുള്ള കാറ്റ് അങ്ങനെ എടുത്ത് നമുക്ക് നമ്മളെ വിട്ടിരിക്കും. അതെടുത്ത് തട്ടാം. തൂവല് മാത്രം തന്നെ അങ്ങ് തട്ട്. നീറ്റാ തട്ട്. തൊട്ടിട്ട് അവിടെ കൊണ്ട് കുത്തിക്കയറി. ஓ கழுவி வேற லெவல் விருத்தி இல்ல. இதுல மட்டும் நல்ல விருத்தியா இருப்பாரு இல்ல. ஆனா எப்படி இவரு பெங்காலி நாட்டுல இருந்து இவ்வளவு விருத்தியா இது பண்ணியாரு? இது என்ன நினைக்கிறீங்க அண்ணா? എന്തൊരു പറയും ஒன்னும் இல்ல. நல்ல கொண்டு வாடே இங்க எல்லாம் அரிஞ்சு போது ஓடியா. அது கேட்டா நமக்கு மக்கா அப்பா இந்த அண்ணன் வீட்டுல இருந்து வரும்போது அவங்க மனைவி இங்க பாருங்க இவரு எல்லாம் இந்த சப்பாத்தி பொதிஞ்சு கொடுத்துருக்கு. தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா இவங்க ஸ்லிம்மா உடம்புல கொழுப்பே ஏறக்கூடாதுன்னு ஃபுல்லா அவங்க மனைவி ஃபுல்லா சப்பாத்தி தான் கொடுப்பாங்க. பெங்காலிஸ் மேக்சிமம் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. வேணா இந்த அண்ணன் காலுங்க ஆனா அப்படிதானா? ஆனா இவர் சப்பி இருக்க தானே சாப்பிடுவாரு. ചപ്പിയുള്ളത് ചെറിയ പൂടെയുള്ള ചപ്പാത്തി. அப்போ மக்கா நான் இங்க தொட்டில்ல படுத்து கிடக்குறேன். இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு
அண்ணனுக்கு பியர் அங்க பாருங்க பெங்காலி தண்ணி குடிக்க பாருங்க குத்த வச்சிருந்து பாத்தீங்களா வேற லெவலு பையனா ஜோபி அடுப்பு கிட்ட இருக்கியா ஜோபி அடுப்பு கிட்ட இருக்கியா ஆஹா அதான் இந்தி லாஸ்ட் போடி இதோட தானே പിന്നെ ഇത് കെട്ടിക്കൊണ്ട് തന്നെ ഇരിക്കും. ஓகே அப்போ சதீஷ் அண்ணன் அப்போ சாதத்தில் ஒதுக்கி பார்த்தீங்களா அவர் அப்படியே பழகிட்டு சின்னதுலேருந்து எப்படி உட்காந்து குத்த வச்சிருந்து பட்டக்ஸ் வந்து கீழே தட்டி இருக்கும் அப்போ நிம்மதி வேணும்னா அந்த அப்போ இங்கே பாருங்க அப்படி இப்போ நல்லா பனி காலம் அதனால இந்த மலைக்கு மேலே அந்த பனி படர்ந்து கிடக்கிறதுனால புகை மாதிரி தெரியுது அதனால கிளியரா தெரியுமாக்கா மொத்தம் கிட்ட பார்த்தீங்களா கிளியரா இருக்கு சரி இப்போ எடுக்கണ്ടേ കളർ കണ്ടാ സൂപ്പർ കളർ കേട്ടോ റോയണ്ണ സൂപ്പർ കളർ நெய்யா அது ஆமா ஆமா சூப்பர் நமக்கு எண்ணெயை நாங்கள் ஊற்றலை கொஞ்சம் போதும் அடுப்பில் வச்சு தோலை ഇറച്ചി ഒരു അരവേവായല്ലേ അതെല്ലാം കൂടുതലായി ഉപ്പിടുണ്ട് ഉപ്പുണ്ടോ ഉപ്പുണ്ട് നമുക്ക് അപ്പം എല്ലാം സാധനം റെഡി ആയാச்சு நெய்யிலே கடந்து பொரிஞ்சிட்டு சாதனம் வேற லெவலில் டேஸ்ட் பார்க்கும்போது இனி சாப்பாடு தான் கப்பை ரெடி ஆயிருக்கு மாஸ்டர் வந்தாச்சு ഇളക്കൽ അടിയിൽ ഇളക്കിയ പണി കിട്ടും തീയല്ല മാറ്റി പൊടി പൊടി ഇത് എന്താ വേക്ക് മതി ஃபுல்லா நெய் இறங்கி நிக்குது இல்லையாண்ணா ഇതുപോലെ ഇറക്കി വെച്ച് ഇനി തീയില് ஒரு பாட்டு பாடிட்டு இறக்கும் അവിടെയുള്ള സംവിധാനങ്ങൾ ചെയ്യും ഈ അടപ്പ് കഴിയും अरे हिंदी भाई उधर जाता है ബെഞ്ച് சூப்பரா இருக்கு പയലിനെ കൊണ്ട് തലവേദന മതി വെള്ളം ഇവിടെ ചാവാൻ വേണ്ടി ഞാൻ മലയില് ഞാൻ ഇതാ ആരോ വിളിക്കാം വാ എവിടെ നമ്മളിപ്പോ ഇറങ്ങും ഇതാണ്ട മോളിൽ അവന്റെ വിളയില് അങ്ങ് ടോപ്പിലേക്കാണ് ഇതാ ഇപ്പൊ ഇറങ്ങി ശരി പിടിക്കാം ഞാൻ ഇപ്പൊ വരാം എല്ലാം താഴെടുത്ത് പിന്നെ കപ്പ മാത്രം കാണാം அப்ப மக்கா நாங்க 4 பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம் ஜோபி சதீஷ் அண்ணன் எல்லாருமே பக்காவா இருக்கு கப்பா இறைச்சி பக்காவான பிளேஸ்ல இருந்து நாங்க சாப்பிட்டு இருக்கோம் எப்படியாண்ணா கொள்ளாமா பா ஒரு பெங்கால் நாள் அப்படிதான் பேசணும் தம்பி எப்படி கொள்ளாமா சூப்பர் ரோஹிண்ணா பக்கா மாஸ் பாருங்க சாணத்தை பாத்தீங்கன்னா அப்படி தெளிஞ்சு கிடக்குங்க ஒரு பீஸ் இருந்துட்டுதான் இதெல்லாம் எண்ணெய் கிடையாது ஃபுல்லா நெய் ஆகும் எண்ணெயில் கிடந்தேன் நெய் ஃபுல்லா நெய் അവൻ ഇറങ്ങോട്ട് அப்போ அவர் பெங்காலி அண்ணன் கிளம்பிட்டாரு ஏன்னா
വയറ് ഫുള്ളാച്ച് അവരെ കൊണ്ട് പറ്റാത്ത സാധനം നിറയെ ഫുള്ളാச்சு மக்கா. அப்போ மக்கா பேலன்ஸ் நாங்கள் 3 பேர் இருக்கோம் மேக்ஸிமம். கூட கண்டிஷன் ஆச்சு விடாமல் பிடிச்சிட்டு இருக்காரு ரோஹி அண்ணன் பிடிக்காரா வேற பாருங்க ஒரே தீதி தான் சும்மா செட்டு சாணம் மக்கா. നെയ്യാണോ മുമ്പിച്ച് നല്ല നെയ് യാറിട്ട് നല്ല ഫ്രൈ ആയിട്ട് രണ്ടുപേർക്ക് തന്നെ നെയ്യാണ് നമ്മളെ തിരിച്ചു വരുന്നത്. சாப்பிட விடல நெய் அவ்வளோ நெய்யா இருக்கு இருந்தாலும் விடல ஒருத்தன் பேக்கரி சத்து நிற்க அங்கே பாருங்க. നിങ്ങളിപ്പോൾ ഒരാൾ പറയണമെങ്കിൽ രണ്ടുപേർക്ക് തിന്നാനുള്ള കറക്റ്റായിട്ട്. அப்போ அம்மாக்கா எல்லாம் கிளம்பியாச்சு. நான் ஒத்துதான் இருக்கேன். ஆனால் வயர்லாம் 5 இன்ச்சு வெளியே வந்துட்டு எனக்கு அப்படிதான் அம்மாக்கா. ஜோபி பயலுக்கும் வெளியே வந்துட்டு நான் விட மாட்டேன். நான் சாப்பிட்டு எலும்பெல்லாம் தனியாக விட்டு இருக்கேன். ஃபுல்லாக காந்தானி முழு பக்காவா இருக்கு ஜோபி. மக்கா அப்போ பாத்திரம் மொத்தம் தின்னுது. நான் தான் லாஸ்ட் ஆளு பார்த்தீங்களா. ஜோபி மாரி ஆகணும் ஒரு ஆசை தான் இருந்தாலும் சீக்கிரமா சாணத்தெல்லாம் கழுவி வச்சேன். ஓகே காய்ஸ் அப்ப எல்லாரும் சாப்பிட்டாச்சு. என் நேரா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் காட்டி தரேன். நீங்க சொன்னா நீங்க நம்பல. இப்ப பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம பெங்காலி அண்ணன் இவரு பெங்கால்ல இருந்து கொண்டு வந்த சட்டை. அங்க பாருங்க சைனா லெட்டர்ல எழுதி வச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்பயாவது நீங்க நம்புங்க. ஹி இஸ் பெங்காலிஸ். ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? டாடா பை பை see you. அப்ப இது ஆஃப் பண்ணா